டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி லேர்னிங் கரண்ட் அஃபேர்ஸ் வைல்ட் லைஃப் டிப்ளமசி இந்தியா தான் ஃபஸ்ட் இந்த குளோபல் பயோகேட் சம்மிட் 2026 நடத்த போகிறாங்க. இதில் 95 நேஷன்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இது ஒரு குளோபல் எஃபோர்ட் டு சேஃப்கார்ட் த பிக் கேட் ஹேபிட்டட்ஸ். ஸோ இந்த குளோபல் பிக் கேட் சம்மிட் எதுக்காக, இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? இது வந்து 2023 வந்து ஆரம்பித்தாங்க. இது ஆரம்பித்தது இனிஷியேட் பண்ணது வந்து நம்ம இந்தியா தான். எப்போ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, ப்ராஜெக்ட் டைகர்னு ஒன்று இருந்தது இல்லையா, அதோட 50th ஆனிவர்சரி அப்போது இந்த இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் ஐபிசிஏவை ஏப்ரல் 2023 இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணது ஆர் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். இதில் வந்து அலையன்ஸாக யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ நமக்கு அட் ப்ரெசன்ட் 13 கண்ட்ரிஸ் இருக்காங்க. மெயினாக வந்து இந்த பிக் கேட்ஸ் டைகர், லயன், ஸ்னோ லெப்பர்ட், ஜாக்வர், பூமா அண்ட் சீட்டா. இந்த பிக் கேட்ஸை வந்து கன்சர்வ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த ஐபிசிஏவோட மெயின் அப்ஜெக்டிவ். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த சம்மிட்டுக்கான பட்ஜெட்டை வந்து யூனியன் பட்ஜெட்டில் 2026-27 யூனியன் பட்ஜெட்டில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் இதோட மெயின் தீம் அப்படின்னு பார்த்தா, யுனைடெட் ஃபார் கன்சர்வேஷன், ஸ்ட்ராங்கர் ஃபார் ஃப்யூச்சர். இந்த 13 கண்ட்ரிஸ் சொன்னேன் இல்லையா, அந்த 13 கண்ட்ரிஸ் வந்து நமக்கு இப்போ யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஃபவுண்டிங் மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் ஆர் இந்தியா, அர்மேனியா, பங்களாதேஷ், பூட்டான், கம்போடியா, ஈஜிப்ட், இத்தியோப்பியா, ஈக்வேட்டர், கென்யா, மலேசியா, மங்கோலியா, நேபாள், நைஜீரியா, பெரு அண்ட் சுரினேம் அண்ட் உகாண்டா. இவங்க தான் இந்த பிக் கேட் அலையன்ஸோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம். கேபினெட் இருப்பாங்க இதுக்காக தனியாக. இந்த ஐபிசிஏ ஜென்ரல் அசம்பிளி இருக்குது, அதில் வந்து எல்லா மெம்பர் கண்ட்ரிஸும் இருப்பாங்க. செக்ரட்டரியேட் அண்ட் அ கவுன்சில் வித் அ மினிமம் ஆஃப் 7 அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் 15 மெம்பர்ஸ் ஆஃப் நேஷன்ஸ் இருப்பாங்க. 5-year டேர்ம் இவங்களோட டேர்ம். செக்ரட்டரி ஜென்ரல் ஆஃப் ஐபிசிஏ அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஜென்ரல் அசம்பிளி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஒரு டெஃபினட் பீரியடுக்கு, ஒரு அட்வைசிங் கவுன்சிலாக. இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அந்த இது எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க, சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. லிஸ்ட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நேஷன்ஸ்க்கு வந்து கொடுக்கும். அது எதுக்காக மெயினாக அப்படின்னு பார்த்தா, டு ஸ்டாப் த இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேடிங், போச்சிங், இது எல்லாமே. இதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு டோட்டல் கிராண்ட் அசிஸ்டண்ட் ஆஃப் $100 million வந்து மெம்பர்ஷிப் மூலிமா நமக்கு மெம்பர்ஷிப் ஃபீஸாகவும் இல்லை கண்ட்ரிபியூஷனாகவும் வந்திருக்கு. நம்ம இந்தியாவில் இந்த அலையன்ஸ் உருவானதுனால அதுக்கு நம்ம கண்டிப்பாக கேபினெட்டோட அப்ரூவல் வேணும். கேபினெட் அப்ரூவலோட இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் இந்தியாவில் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்து இப்போ லான்ச் ஆகிருக்கு. ஒன் டைம் பட்ஜெட்ரி சப்போர்ட் வந்து ₹150 crores 5 yearsக்கு, தட் இஸ் டில் 2028. இதில் நமக்கு நான் சொன்ன மாதிரி 96 பிக் கேட் ரேஞ்ச் கண்ட்ரிஸ் இருக்குது. நான் ரேஞ்ச் கண்ட்ரிஸும் வந்து இந்த பிக் கேட் கன்சர்வேஷனில் வந்து பார்ட்னர்ஸாகவும் சில சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷன்ஸும் இருக்காங்க. இந்த ஐபிசிஏல மியூச்சுவல் கோஆப்ரேஷன் அமாங் த கண்ட்ரிஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கன்சர்வேஷனோட அஜெண்டாவை வந்து ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நம்பலாம். இப்போ இங்கே ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் வரத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம வந்து இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் என்டேஞ்சர்டு ஸ்பீஷஸில் இருக்குன்றதையும் இந்த ஸ்லைடில் பாருங்கள். டைகர், லயன், லெப்பர்ட், ஸ்னோ லெப்பர்ட், பூமா, அப்புறம் ஜாக்வர், சீட்டா, இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி என்டேஞ்சர்ட் வல்னரபிள் ஸ்டேஜில் இருக்குது. IUCN கொடுத்த ரிப்போர்ட் படி.
ஹேபிடேட்டை லாஸ் பண்ணுறது, வேட்டையாடுறது, போச்சிங், ஹண்டிங் பண்ணதுனால, கிளைமேட்டிக் சேஞ்ச்னால, மரங்கள் எல்லாம் அழிச்சதுனால, ஃபாரஸ்ட் எல்லாம் அழிச்சதுனால இந்த பிரச்சனைகள் வந்து வந்தது. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தா ஏஷியாட்டிக் லயன் அண்ட் சீட்டா, இதுக்கு ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். இந்தியாவில் கிர் குஜராத்தில் ஏஷியாட்டிக் லயன் அதோ தான் ஒரே ஒரு இடமா இருக்குது. IUCN வல்னரபிள்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. சீட்டாவுக்கு வந்து ப்ராஜெக்ட் சீட்டா 2022 லான்ச் ஆச்சு. அது வந்து இந்தியாவில் நமக்கு வந்து குனோ நேஷ்னல் பார்க் மத்திய பிரதேஷில் இருக்குது. வேர்ல்டில் பார்த்தா ஆஃப்ரிக்காவில் முக்கால்வாசி இருக்குது, ஈரான்லேயும் இருக்குது. இதுவும் வல்னரபிள் ஸ்டேஜில் தான் இருக்குது, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ரீசன் இந்த IBCA உருவாக்குறதுக்கு. இந்த IBCAவோட சம்மிட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சம்மிட் நடக்குது June 1 to 2026 நியூ டெல்லியில். இந்த இனாகுரல் சம்மிட்டோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தா, குளோபல் கன்சர்வேஷன் எஃபோர்ட்ஸ் எடுக்கணும் இந்த 7 பிக் கேட் ஸ்பீஷிஸ்க்கு. அதுக்காக வேர்ல்ட் லீடர்ஸ் எல்லாரையுமே வந்து ஒன்றாக இங்கே இடத்துல கூட்டிகிட்டு வந்து டெல்லியில் டிக்ளரேஷன் பண்ண போகிறாங்க இந்த பிக் கேட் கன்சர்வேஷனுக்கு. இதுதான் அதோட மெயின் மோட்டிவ். இந்த சேவ் பிக் கேட்ஸோட சம்மிட் நடக்குது இல்லையா 2026 நியூ டெல்லியில், அதனோட தீம் அப்படின்னு பார்த்தோம்னா சேவ் பிக் கேட், சேவ் ஹியூமனிட்டி, சேவ் ஈகோசிஸ்டம். ஸோ இந்த கன்சர்வேஷன் டாபிக் வந்து நமக்கு UPSC மெயின்ஸில் என்விரான்மெண்டல் சயின்ஸ் மெயின்ஸ் பேப்பரில் எடுக்கிறவங்களுக்கும் வரும். நம்ம குரூப் 1லேயும் அதே மாதிரி தான். அதே போல் குரூப் 1ல் நமக்கு மெயின்ஸ் பேப்பரில் வர நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இது கரண்ட்டில் நடக்கிற ஒரு சம்மிட். அதே போல் குரூப் 2, 2A அண்ட் 4லேயும் வந்து நம்ம ப்ரிலிம்ஸில் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Like, comment and subscribe my channel. Thank you.